மேடம். அப்பதான் உன் வேலை சரியா முடியுமா? புரியல? நான் தூங்கிட்டேனா என்ன பாத்துக்கிற வேலை இல்லாம நீ ரெஸ்ட் எடுக்கலாம்ல, அத சொன்னேன். என்னவோ தெரியல, தூக்கமே வரமாட்டேங்குது. அதான் புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். இல்ல மேடம், நீங்க இப்படி லேட் நைட்ல தூங்காம இருக்க கூடாது. அது உங்க ஹெல்த்துக்கு தான் பாதிப்பு. நான் போயிட்டு பால் எடுத்துட்டு வரேன். அதை குடிச்சா கண்டிப்பா தூக்கம் வரும். சரி, எடுத்துட்டு வா. சரிங்க மேடம். மேடம், இந்தாங்க. ரோஜா, இந்த பெட்ஷீட் எல்லாம் கொஞ்சம் மாத்திடுறியா? சரிங்க மேடம். போதும் மேடம், நீங்க படுங்க. கண்டிப்பா இப்ப தூக்கம் வந்துரும். ஆமா, நீ சொன்ன மாதிரியே பாலை குடிச்சதும் கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி தான் இருக்கு. சரி, நான் படுத்துக்கிறேன், நீ போ. சரி. அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிடு. அரை மணி நேரம் ஆச்சு. கண்டிப்பா இப்ப தூங்கிருப்பாங்க.
என்னடா தூக்க மாத்திரை கலந்த பாலை குடிச்சோம் தூங்காம எப்படி நிக்கிறான்னு பாக்குறியா? எனக்கு பிபி செக் பண்ணி நீ மாத்திரை கொடுக்கும் போதே உன் கவனம் இங்க கொஞ்சம் கூட இல்லை. அப்பவே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அதான் நீ கொடுத்த பாலை நான் குடிக்கல. நீ என்ன ஏமாத்தி நகையை திருடணும்னு நினைச்ச. கடைசியில நான் உன்னை ஏமாத்தி திருட வந்த உன்னை கையும் களவுமா புடிச்சிட்டேன். மேடம் மேடம் சாரி மேடம், தெரியாம பண்ணிட்டேன் மேடம். நான் எல்லா நகையும் ஒளிய வச்சிடறேன் மேடம். ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். மன்னிப்பா? சொல்லுடி, எதுக்காக இப்படி செஞ்ச? இதுக்குதான் இந்த வீட்டுக்குள்ள வந்தியா? சொல்லு சொல்லு சொல்லுடி, சொல்லுங்கறல, சொல்லு சொல்லு சொல்லுடி, சொல்லு. உன்னதானே கேக்குறேன், சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. மேடம் மேடம் சொல்ல போறியா இல்லையாடி? என்னாச்சு பாட்டி? இங்க பாரு, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். இப்ப என் கேள்விக்கு பதில் சொல்ல போறியா இல்லையா? சொல்லு சொல்லுடி. எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச? என்னாச்சுன்னு சொல்லுங்க அத்தை. ரோஜா என்ன பண்ணா? என்ன பண்ணாளா? லாக்கர்ல இருந்த நகையெல்லாம் நான் தூங்குன நேரமா பார்த்து திருட பார்த்தா. எனக்கு தூக்க மாத்திரை கொடுத்து என்ன தூங்க வச்சுட்டு இவ நகை எல்லாத்தையும் திருட பார்த்திருக்கா. எனக்கு இவ மேல சந்தேகம் இருந்ததுனால நான் இவ தந்த பாலை குடிக்காம கீழே ஊத்திட்டேன். அப்புறம்தான் தெரியுது நான் சந்தேகப்பட்டது உண்மைதானே. ரோஜா அம்மாவை பாத்துக்க வந்த நர்ஸ்ன்னு நினைச்சா இங்கேயே எங்க வீட்லயே திருட பாத்திருக்கியா? ஏங்க, எங்களுக்கு தான் ஆரம்பத்துல இவளை பிடிக்கலன்னு சொன்னோம்ல, யாரு கேட்டீங்க? இதோ இவதான் அவ கூட கொஞ்சம் கொலா விட்டுருந்தா. லாக்கருக்கு தான் இவ பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருந்தாளே, அத மீறி இவ எப்படி நகையை திருட பார்த்தா? அதுவும் இந்த லூசு தான் உளறி கொட்டி இருக்கும். இவளுக்கு நாங்க மட்டும் தானே கெட்டவங்க, மத்தவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க தானே. அட, நீங்க முத டாபிக்க மாத்தாதீங்க. ஏய் ரோஜா, நீயா திருட பாத்தியா இல்ல யாராவது உன்கிட்ட சொல்லி அனுப்புனாங்களா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. எப்படி உனக்கு இந்த பாஸ்வேர்ட்லாம் தெரிஞ்சது? சொல்லு ரோஜா. கேக்குறாங்கல்ல, சொல்லு. இவகிட்ட என்ன பொறுமையா பேசிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் கேட்டா இவ பதில் சொல்ல மாட்டா. வாடிங்க. ஏண்டி, உன்னை பாவம் பார்த்து படிக்க வச்சு வேலை கொடுத்தவங்க வீட்லயே திருட பாக்குறேன்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உன்ன திருடுவியா? எவ்வளவு தைரியம்? சொல்லுடி, சொல்லு. கேக்குறேன்ல, யார் உனக்கு ஹெல்ப் பண்றது? சொல்லுடி, சொல்லு. உனக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா? சொல்லுடி. என்னடி ரொம்ப நல்ல மாதிரி அழற? இப்ப நீ யாரு? உன்னோட கூட்டாளி யாருங்கிறத நீ சொல்லல, உன்னை நான் அடிச்ச கொன்னுடுவேன். சொல்லு, கேக்குறல? சித்தி, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நாம போலீஸ வர சொன்னாதான் இவ சரியா வருவா.
ஆமாங்க, முதல்ல போலீஸ் வந்து விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா உண்மை என்னன்னு தெரிஞ்சிரும். முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. சொல்லுடி, சொல்லு. ரோஜாக்கா, நீங்களாக்கா நகையை திருட பாத்தீங்க? என்னால நம்பவே முடியலக்கா. என் கூட அவ்வளோ நேரம் பேசுவீங்கல்ல, ஒரு நாள் கூட உங்க மனசுல இப்படி ஒரு தப்பான எண்ணம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேக்கா. ரோஜாக்கா, உண்மையா சொல்லுங்க, இத நீங்களா செஞ்சீங்களா இல்ல யாராவது உங்களை மிரட்டி இப்படி நகைய திருட சொன்னாங்களா? யாருக்குமே பயப்படாம சொல்லுங்க. எனக்கு தெரியும் நீங்க இப்படி நகை மேல ஆசைப்படுற ஆள் இல்லைன்னு. சொல்லுக்கா, யாரு உங்களை இப்படி செய்ய சொன்னது? ஏ பவித்ரா, ரமாக்கா இவளை கைய களவுமா புடிச்சிருக்காங்க. அப்புறம் நீ வந்து அவங்க திருடி இருக்க மாட்டாங்க, ஆசைப்பட்டு இருக்க மாட்டாங்கன்னு பேசிட்டு இருக்க. திருட வரவங்க எல்லாருமே நல்லவங்க மாதிரி தான் நடிப்பாங்க. அப்படிதான் இவளும் நடிச்சிருக்கா. நீ சின்ன பொண்ணுன்றதுனால இவ நடிப்பை பார்த்து ஏமாந்திருக்க. இவ்வளவு மாதிரி ஆளுங்களை எல்லாம் விட்டு வைக்கவே கூடாது. பாரு, யாரு கேட்டாலும் உண்மையை மட்டும் சொல்லிடாத. உன்னை காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. கேக்குறல, சொல்லுடி. நீ தானே அந்த நகை திருட நினைச்ச? மா, போலீஸ்க்கு சொல்லியாச்சுமா. இங்கதான் ரவுண்ட்ஸ்ல இருக்காங்களாம். இன்னும் 2 நிமிஷத்துல வந்துருவாங்க. ரோஜா, இங்க பாருங்க. பவி சொன்ன மாதிரி எனக்கும் உங்க மேல ஒரு மரியாதை இருக்கு. எனக்கு என்னமோ இதை நீங்க செஞ்சிருப்பீங்கன்னு தோணல. யார் சொல்லி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா போதும். இல்லைன்னா தேவையில்லாம உங்க மேலதான் போலீஸ் கேஸ் ஆகும். சொல்லுங்க. கிருஷ்ணாங்கிறது யாரு? கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தீங்களே. நான் தான் மேடம் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்? மேடம், இதோ இவ எங்க வீட்டுல இருக்கிற நகையை திருட பார்த்திருக்கா மேடம். திருட பார்த்தாங்கன்னா பொருள் எதுவும் காணா போயிருக்கா? இல்ல இன்ஸ்பெக்டர், இவ திருடும் போதே எங்க அம்மா கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. ஆனா என்ன விசாரிச்சு பார்த்தாலும் வாயே திறக்க மாட்டேங்கிறா. கான்ஸ்டபிள், இந்த பொண்ணை ஜீப்ல ஏத்துங்க. ஓகே மேடம். நீங்க யாராவது ஒருத்தர் வந்து இதை ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்டா எழுதி கொடுத்துருங்க. மற்றதை நாங்க பாத்துக்கிறோம். ஓகே இன்ஸ்பெக்டர், நானே வந்து எழுதி தரேன். சரிம்மா, வேணு என்ன ஏதுன்னு பார்த்துப்பான். நீங்க ரூம்ல போய் படுங்கம்மா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரோஜாக்கா, திருடினப்போ நீங்க அவங்கள பிடிச்சிருக்கீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த அக்கா அப்படி செய்றவங்க இல்ல பாட்டி. யாரோ சொல்லிதான் பாட்டி அவங்க இப்படி செஞ்சிருக்காங்க. சரி பவி, நீ சொன்ன மாதிரியே
யாரோ சொல்லி செஞ்சிருந்தா அதை எப்படியும் போலீஸ் விசாரிச்சு கண்டுபிடிச்சிரும். அப்படி மட்டும் யாருன்னு தெரிஞ்சது இதுக்கான தண்டனைய அவங்க கண்டிப்பா அனுபவிச்சு தீர்வாங்க. அவ்வளோ ஈஸியா நான் இதை விட்டுற மாட்டேன். நம்ம வீட்டு நகையை திருடுற அளவுக்கு துணிஞ்சது யாருன்னு தெரியட்டும். அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். சரியா? சரிங்க பாட்டி. சரி வா, நீயும் பாட்டி ரூம்லயே படுத்து தூங்கு. காயத்ரி அக்கா. நீயும் போய் தூங்கு. ம். பாத்தீங்களா நீ அப்பாவி மாதிரி இருந்துட்டு இந்த ரோஜா எவ்வளவு பெரிய திருட்டு வேலையை பண்ணிருக்கான்னு. ஜோதி, இப்படி ஊமையா இருக்கிறவங்கள நம்பவே கூடாது. நம்மள மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு பேசினாலும் நமக்கெல்லாம் வெள்ளந்தியான மனசு. அந்த ரோஜா இப்படிலாம் செய்வான்னு நினைச்சு கூட பார்க்கல. நம்ம ஃபேமிலி டாக்டர் சொன்னதுனால தான் அவளை வேலைக்கே வர வச்சேன். அதுவும் இல்லாம அம்மா ட்ரஸ்ட் மூலமா அவ படிப்பு செலவுக்கு அவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க. அப்படி இருந்தும் நம்ம வீட்டுல எப்படி திருடுறதுக்கு அவளுக்கு மனசு வந்தது? இதுக்குதான் ஆளை பார்த்து உதவி செய்யணுங்கிறது. கண்டவங்களுக்கெல்லாம் வாரி கொடுத்தோம்னா நம்ம மூஞ்சில தான் கரிய பூசுவாங்க. ஆனா எனக்கு அதுல தான் ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? அத்தை அவ படிப்புக்கெல்லாம் உதவி பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம வீட்டுல திருடுற அளவுக்கு எப்படி அவளுக்கு தைரியம் வந்துச்சு? முரளி, திருடுறதுக்கு தைரியம் தேவையில்ல, பேராசை இருந்தா போதும். எதுவா வேணா இருந்துட்டு போட்டு மாமா. எப்படி பார்த்தாலும் தனியா இவ்வளவு பெரிய வேலைய ரோஜா செஞ்சிருக்க வாய்ப்பே கம்மிதான். நீ என்னதான் சொல்ல வர முரளி? கண்டிப்பா ரோஜாவுக்கு பின்னாடி யாரோ ஒரு பெரிய ஆள் இருக்காங்க. அந்த தைரியத்துல தான் அவளுக்கு நம்ம வீட்டு நகையை திருடுற அளவுக்கு துணிச்சல் வந்திருக்கு. அது யாருன்னு தான் தெரியாம போச்சு. அதான் போலீஸ்ல நம்ம புடிச்சு கொடுத்துட்டோமே, எப்படியும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இல்ல பாட்டி, இப்பெல்லாம் போலீஸ்ல இருந்து கூட நிறைய பேர் தப்பிச்சுக்கிறாங்க. அப்படி ரோஜாக்காக்கு பின்னாடி இருக்கவங்களும் தப்பிக்கவும் வாய்ப்பு இருக்கு. போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ, அது யாருன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏய், இப்ப நீ அது தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? ஜாக்கிரதையா இருக்கலாம் அத்தை. ரோஜாக்கா துரோகின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா அந்த துரோகிக்கு பின்னாடி இருக்கிற எதிரி யாருன்னு தெரியணும்ல. ஆமா அத்தை, பவி சொல்றது கரெக்ட் தான். ஸ்டேஷன்ல ரோஜா கிட்ட என்ன விசாரணை நடக்குது, அவ யார் பெரியாவது சொன்னாலான்னு நமக்கு தெரியணும். அப்பதான் நாம கொஞ்சம் உஷாரா இருக்க முடியும். நான் ஸ்டேஷனுக்கு போய் தெரிஞ்சதெல்லாம் விசாரிச்சுட்டு வரேன் அத்தை. சரி வேணும், போயிட்டு வா. சித்தப்பா, நானும் உங்க கூட வரேன். பாட்டி, நானும் சித்தப்பாவோட போயிட்டு வரேன். வேண்டானா நீ என்ன கேட்கவா போற? சரி போயிட்டு வா. சரி பாட்டி, வாங்க சித்தப்பா போலாம். போலாம்.